நிறைய பேர் வந்து என்ன செடி வைக்கலாம் வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு, இல்லை அமைதியாக இருக்கிறதுக்கு, வீடு வந்து அப்படி ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கிறதுக்கும், கற்றாழை வைக்கும்பொழுது என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும், சிவப்பு கற்றாழை வைக்கும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும், மல்லிகைப்பூ வைக்கும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும், செம்பருத்தி வைக்கும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும். இந்த அருகம்புல் மிஞ்சின ஒரு வாஸ்து செடி எதுவுமே கிடையாது. மஞ்சளால் ஆளப்பட்ட குங்கும போட்டு வைக்கக்கூடிய எந்த பெண்களையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம நெகட்டிவாக யூஸ் பண்ணிட முடியாது, நெகட்டிவான பார்வை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு திருஷ்டி ஏறாது, எந்த விதமான தீங்கும் இருப்பாது. வீட்டில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்குன்னா அது உடனே வாடிடும், 3 நாளில் பார்த்திங்கன்னா பட்டுடும். ஆனால் மயில் மாணிக்கம் மிகப்பெரிய அற்புதத்தை தரும், பண ஆற்றலை தரும், நமக்கான குலதெய்வத்துக்கான விஷயங்கள் வந்து சேரும். நம்ம கூட்டுக்குள்ளேயே வளர்ந்து வருவாங்க 8 திக்க தேவதைகள், அவங்களாம் வீட்டில் இருப்பாங்க, பணம் பெருகி கொண்டே இருக்கும். சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். நிறைய பேர் வந்து என்ன செடி வைக்கலாம் வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு, இல்லை அமைதியாக இருக்கிறதுக்கு, வீடு வந்து அப்படி ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கிறதுக்கும். ஸோ என்ன செடி வைக்கலாம்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மணி பிளான்ட். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், குட்டி குட்டியான கலர் பிளான்ட்ஸ் வச்சுருப்பீங்க, குரோட்டன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ வீட்டில் அந்த கற்றாழை வைக்கும் பொழுது என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும், சிவப்பு கற்றாழை வைக்கும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும், மல்லிகைப்பூ வைக்கும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும், செம்பருத்தி வைக்கும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும், ஸோ வெள்ளை செம்பருத்தி வைக்கும்போது என்ன எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த வெள்ளை செம்பருத்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது ஆக சிறந்த ஒரு மூலிகை செடி இருக்கிறது. இதை யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. ஆனால் தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியுது இல்லையா? அருகம்புல். இந்த அருகம்புல் மிஞ்சின ஒரு வாஸ்து செடி எதுவுமே கிடையாது. நம்ம விளையாட்டுக்கு அழகுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம், வெளியில் லேண்ட் மாதிரி போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து சிந்தட்டிக் வந்துருச்சு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல் புல்லெல்லாம் வந்துருச்சு, இல்லை அழகாக பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய ஒரே ஒரு ஜீல தான் இருக்குது, அதுதான் அருகம்புல். அருகம்புல் உள்ளே எடுத்தாலும் அவ்வளோ வாஸ்து கோளாறுகள், நம்ம சக்கரங்கள் அவ்வளோ அழகாக மீட்டு எடுக்கப்படும், அவ்வளோ அழகாக செயல்படும், அவ்வளோ அழகாக சோலார் பிளக்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ 72,000 நாடியையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி அருகம்புல் குடிப்பதனால், ஒரு டம்ளர் ஜூஸ் குடிப்பதனால் அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்கும் பொழுது, அந்த செடியோட எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாஸ்துவின் முதல் இடம். மணி பிளான்ட்டாக இருக்கட்டும், இதில் வைக்கக்கூடிய எந்த ஒரு செடியாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் முதன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல்லுக்கு மட்டுமே போய் சேரும். ஏன்னா 9 பிளானட்ஸோட சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி மேக்னெட் போல். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் எப்படியாவது அட்லீஸ்ட் தொட்டிலையாவது வளர்க்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஃப்ளாட்டு காலமாக இருக்குது, ஃப்ளாட்டில் அருகம்புல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல், 2வது நம்ம மணி பிளான்ட் வைக்கலாம், 3வது மல்லிகை செடி. மல்லிகை செடி ஒரு வீட்டில் அவசியம் இருக்கணும். பூத்து குலுங்கினதோ இல்லையோ, மல்லிகை செடியோடைய இலையிலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தி, அதுலேருந்து பூவிலேருந்து வரக்கூடிய சக்தி. இன்றைக்கி மல்லிகைப்பூலாம் கிடைக்காது, இன்னும் வருங்காலத்தில் எழுதி வச்சுக்கோங்க, மல்லிகைப்பூ உங்களுக்குலாம் தங்க மாதிரி கிடைக்கும். இப்போயும் அப்படி தான் ஆகிப்போச்சு. அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இன்றைக்கி மிகப்பெரிய மருந்து, அதுலேருந்து இருக்கக்கூடிய வாசம் இன்றைக்கி மகா சக்திகள், நம்மளோட டிவைனிட்டி, நம்மளுடைய மனசை, அதாவது அதோடைய எசன்ஸ் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தாகிறது. எங்கே ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் காணாமல் போயிடும். அடுத்தது பெரும் வியாதிகள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எசன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அதோடைய மூலக்கூறுகள் மருந்தாக பயன்படுகிறது. ஸோ அந்த காலத்தில் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் வந்து கொண்டையில் வர வச்சாங்க அப்படின்னாக்கா ஈவில் ஐட்டம்ஸ் உள்ளே போகாது, யாரும் ஸ்கேன் பண்ண முடியாது, வசீகரம் பண்ணிட முடியாது. வைக்கக்கூடிய பொட்டு ஏன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அப்படி பார்த்திங்கன்னா மஞ்சள் எப்படியுமே ரிஃப்ளெக்டர் தான், எந்த விதமான மாயாஜாலங்களுக்கும் பெண்களுக்கு ஆழ்த்திட்டு விட முடியாது. ஸோ இதுதான் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக மிஸ்மரைஸ் பண்ணிவிடுவாங்க, ஹைப்னாட்டிஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த பொட்டு இப்போலாம் ஸ்டிக்கர் பொட்டு ஆகிடுச்சு. மஞ்சளால் ஆளப்பட்ட குங்கும பொட்டு வைக்கக்கூடிய எந்த பெண்களையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம நெகட்டிவாக யூஸ் பண்ணிட முடியாது, நெகட்டிவான பார்வை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு திருஷ்டி ஏறாது, எந்த விதமான தீங்கும் இருப்பாது. முன்னால் குங்கும பொட்டும் நம்மளுடைய தலைக்கு பின்னால் பின்முதல் புரடியில் யார் ஒருவர் மல்லிகைப்பூ வைத்திருக்கிறார்களோ அவங்களே நம்ம அவங்களுடைய வனேஜ் இருக்கும், வசீகரம் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும், சொல்வாக்கு இருக்கும், செல்வாக்கு இருக்கும். ஸோ எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா மல்லிகைப்பூ செடி அவசியம் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய முக்கியமான மூங்கில் செடி. இந்த மூங்கில் செடி பார்த்திங்கன்னா பெருசாக வளரக்கூடியது தான். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஓரமாகவே வைக்கலாம், பால்கனியில் வச்சிடலாம். நிறைய உங்களுக்கு இடம் இல்லாட்டினாலும் பால்கனியில் வைங்க. இல்லை எனக்கு தனி வீடு தான், சொந்த வீடு தான் கேட்டிங்கனாக்கா ஃப்ரண்ட்டில் அழகாக வச்சுருங்க. செம்பருத்திப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் வெள்ளை செம்பருத்திப்பூ எப்பேற்பட்ட நெகட்டிவையும் காட்டி கொடுத்து விடும். அது வீட்டில் வச்சா வாடி போயிட்டே இருக்கும். ஸோ எப்பேற்பட்ட செல்வ செழிப்பு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நெகட்டிவிட்டியோ இல்லை வேறு ஏதாவது தப்பான பிரச்சனை இருந்துச்சுன்னா காட்டி கொடுத்துரும். வீட்டில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்குன்னா அது உடனே வாடிடும், 3 நாளில் பார்த்திங்கன்னா பட்டுடும்.
ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டில் நல்லது இருக்குது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வெள்ளை செம்பருத்தியை உள்ளே போய் வச்சுருவாங்க. இல்லைனா சன்லைட் இல்லாமல் வாசலில் வச்சுருவாங்க. 3 நாள் நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா சோர்ந்து போய்விடும். நீங்கள் வேணால் செக் பண்ணியே பார்க்கலாம். மற்ற செம்பருத்திலெல்லாம் அப்படி இருக்காது. ஸோ இது ஈஸியாக வெள்ளை செம்பருத்திக்கு சென்சிட்டிவ், அதுக்கு அழகாக கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. ஸோ வாஸ்து கோளாறுகளை நீக்கி தரக்கூடிய சக்தி வெள்ளை செம்பருத்திக்கு உண்டு. ஸோ அருகம்புல் தி பெஸ்ட் நம்பர் 1. அது அருகம்புல்லுக்கு மிஞ்சின எதுவுமே கிடையாது. ஸோ இதை அழகாக வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாலே போதும். வேறு பெரிய நிறைய செடிகள்லாம் இருக்குது ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய. பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை செடியெலாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க வெறும் மூலிகை தான்ட்டு. அது கொடியாக படுறது சின்னதாக என்ன பண்ணுவோம், பிரண்டை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குத்து செடிகள் இன்றைக்கி அழகாக குரோட்டன்ஸ் பண்ணுச்சு. பிரண்டை எப்பேற்பட்ட பிரச்சனையும் பிரட்டி போட்டுவிடும். எவ்வளோக்கு எடுத்தால் வாதம் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தூக்கி விட்டுடும். அதே மாதிரி எலும்புக்கு ரொம்ப உறுதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வீட்டுக்கு உறுதி. அதேமாதிரி நெகட்டிவிட்டியை போக்கக்கூடிய சக்தி இந்த பிரண்டைக்கு உண்டு. சும்மா லைட்டாக ஒரு சின்ன பிட்டை நீங்கள் ஊனி வைங்களேன், அதுக்கு ஓரளவுக்கு வளர்ந்துடும். ரொம்ப வளர்ந்த பிறகு நீங்கள் வேலியிலையோ இல்லை காட்டிலையோ வச்சுக்கோங்க. இல்லைனா கட் பண்ணி விட்டு வளர அப்புறம் அது பார்த்திங்கன்னா அது குத்துச்செடி மாதிரியே வந்துடும். ஸோ ரொம்ப பெருசாக வளர தேவையில்லை. உங்களுக்கு கேப் இருக்குது, வேலி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வைக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோம், பால்கனிலே வச்சு பாருங்கள். பிரண்டை எப்பேற்பட்ட தீய சக்தியும் இழுத்து கொண்டு நெகட்டிவ் ஆயன்னு எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியது பிரண்டை. ஸோ நம்ம நாட்டு செடிகளே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மயில் மாணிக்கம்னு ஒரு செடி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புழு வரும், இல்லைன்னா பூச்சி வரும், யாரும் வைக்கிறது இல்லை. ஆனால் மயில் மாணிக்கம் மிகப்பெரிய அற்புதத்தை தரும், பண ஆற்றலை தரும். ஸோ இது வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக பராமரிக்கணும். வச்சிங்கன்னா மயில் மாணிக்கம் நாட்டு மருந்து கடையிலையும் பார்த்திங்கன்னா காஞ்சி விதைகள்லாம் கிடைக்கிது. இல்லைன்னா நர்சரியில் போய் செடியாகவே வாங்கிச்சிக்கலாம். அதில் வந்துட்டு அது வாசத்துக்கு அது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா கம்பளி பூச்சி இதுமாதிரிலாம் வரும். ஆனால் ஆரம்பத்துலேயும் நம்ம பராமரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வராது. ஸோ இது அந்த காலத்தில் இருக்கிற இடத்துல நிறையா வந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வைக்கிறதுனால எல்லாம் ஒரு சின்ன வளர்க்குறதுனால எதுவும் வரது கிடையாது. நம்ம கரெக்டாக அப்பப்போ அதுக்கு வந்து சின்ன ஸ்ப்ரேஸ் அந்த இது நம்மளுடைய நர்சரியிலே கொடுப்பாங்க, அப்படி வச்சா வராது. ஸோ மயில் மாணிக்கம் செடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்துக்க இன்றைக்கி வந்து தொட்டால் சினி செடி வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் ஒரு செடியில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் நர்சரியில் கூட இப்போ கிடைக்கிது. அது அருமை பெருமைகள்லாம் இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை முன்னாடியே பின்னாடி இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாம். செடி என்பது நமக்கு வந்து உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா எங்கே வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இது இங்கே தான் வைக்கணும், பின்ன கொல்லப்புறம் தான் வைக்கணும் அப்படியே கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த நெகட்டிவும் ப்ளஸ் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வீட்டுக்கு நல்ல சக்திகள் தெய்வத்துக்கு பிடிக்கும் அப்படின்னா மருதாணி செடி. நான் நிறையா செடிகள் சொல்லிட்டு இருக்கேன். மருதாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடியில் வளருங்க. மருதாணி ஒரு பக்கமும் இந்த ஒரு சின்ன சட்டியில் இந்த சைடு கருவேப்பிலை செடி. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிக டாப். கருமூலிகள் ரொம்ப பெரிய விஷயம். வீட்டில் 100% நெகட்டிவிட்டி இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. ஒரு சின்ன தொட்டியில் ஒரு சின்ன செடி, எது கருவேப்பிலை செடி. ஒன்று சைடில் மருதாணி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சா அதை கொண்டு போய் உங்கள் ஊர்லேயோ யார்ட்டையோ கொடுத்துருங்க. வேணா நல்லா வளர்த்துக்கிறவங்கள்ட்ட இப்போ சின்னதாக நீங்கள் வச்சுக்கோங்க. இடம் இல்லாத பட்சத்தில். இடம் இருந்தால் ஒரு கருவேப்பிலை செடியும் ஒரு மருதாணி செடியும் இருந்தாலே நம்ம வீட்டில் நமக்கான குலதெய்வத்துக்கான விஷயங்கள் வந்து சேரும். நம்ம கூட்டுக்குள்ளேயே வளர்ந்து வருவாங்க 8 திக்கு தேவதைகள், அவங்களாம் வீட்டில் இருப்பாங்க. பணம் பெருகி கொண்டே இருக்கும். மனம் சண்டைகள் இருக்காது, சச்சரவுகள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி செடிகளாக பார்த்து நம்ம குட்டியாக வளர்த்தாலே போதும். இடம் இல்லையா பால்கனியில் இருக்கிற மாதிரி ஒரு 10 செடிக்குள்ளே தான் நான் சொல்லியிருப்பேன். குட்டியாக வளர்க்க தொடங்குங்க. வளரும் போது கட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த செடிகள் இருந்தாலே நமக்கு மிக கண்ணோட்டம். அதாவது செடியில் நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தண்ணி ஊற்றுறது, அவர்கிட்ட பேசுறது மீன்ஸ் மனசார. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிலாம் இருக்காது. ஸோ வாஸ்துக்கும் ரொம்ப யூஸாக இருக்குது. பண வசதிக்கும் நமக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த தடங்கள் இருக்குங்க பார்த்திங்களா, அதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஆக மொத்தத்தில் நாமளாக நம்ம சக்தியோடு இருக்கிறதுக்கு இந்த செடிகளாம் ரொம்ப அவசியம். ஸோ வாஸ்து என்பது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது நம்மளுடைய சக்கரங்களுக்கு ரொம்ப தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு தேவை. ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கக்கூடிய அற்புதமான மொழிகள் தான் நான் சொல்லக்கூடிய அருகம்புல் எல்லாம். ஸோ இதை பார்த்து அழகாக குட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் மன மகிழ்வோடு இருந்தால் நம்மளே அது மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும். இயற்கையோடு என்றும் ஒன்றி வாழ்வோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.